இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஆண்டா இருக்கட்டும். ஆமென். நீங்கள் வளரணுமா? எதில் வளரணும்? ஆமென். அவருடைய கிருபையில் வளருங்கள் என்று எங்கள் பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் நம்ம கிருபையில் வளரணும்? ஒன்று சொல்லட்டுங்களா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்கான். அல்லேலூயா. காலைதோறும் அவர் கிருபைகள் புதுசாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அது கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக, சமாதானத்தின் நாளாக இருக்கும். அப்போ அந்த கிருபையில் நம்ம வளர 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 ஆமென், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய நன்மை, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நம்மளுக்கு வளர்ச்சி பெறும். அதனால தான் மோசே இப்படியா ஒரு ஜபத்தை பண்ணுறாரு. சங்கீதலின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது இப்படியாய் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆமே. நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு தேவ பிள்ளைகளே, காலையில் உங்கள் கிருபையினால எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே. பாருங்க எவ்வளோ அழகான ஜபம் இல்லை? ஆமென். அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நீங்கள் வளரணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். தேவனை சார்ந்த அந்த கிருபையில் நீங்கள் பெருகுகிறவர்களாக இருக்கணும் போது உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? ஹல்லேலூயா. சங்கீதலின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். பாருங்க, ஜீவனை பார்க்கலாம் அவர் கிருபை நல்லதான். அப்போ நம்ம ஜீவனோடு இருக்கிறனால கிருபை தான். நாம் நிற்பதும் நிர்மலமாக கர்த்தர் கிருபைன்னு பார்த்தோம் அல்லவா? அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை எவ்வளோ முக்கியமானதா இருக்கு பாருங்க. நம்ம ஜீவனோடு இருக்க நம்ம அந்த கிருபையே அவசியமா இருக்கு. கிருபை யாரு? இயேசு தான் கிருபை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ அவருடைய கிருபையில் நாம் அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நான் வளர்கிறவராக இருக்கணும். சங்கீதலின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர்களாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே கிருபை என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் அவர் எதெல்லாம் திட்டமிட்டிருக்கிற அதெல்லாம் நிறைவேறணும்னா அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவர் கிருபையில் நீங்கள் நாளுக்கு நாள் வளரணும். தேவ பிள்ளையில் இந்த வருஷத்தில் அந்த கிருபையை நிறைய சார்ந்து கொள்ளுங்க. காலையில் தேவ பிரசன்னத்துக்கு போயிட்டு தேவ சமூகத்தை நாடுங்க. அவர் கிருபை உங்கள் மேலே அளவில் மாறும். அந்த கிருபை உங்களுக்குள்ள நாளுக்கெல்லாம் பெருகிட்டே இருக்கும். அந்த கிருபையில் நீங்கள் வளர்ந்துட்டே இருப்பீங்க. அந்த கிருபை உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை மகிழ்ச்சியாக நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதா. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை இருக்கு. 1 நாளாகும் 16:34 வாசிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளையில் அந்த கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. அந்த கிருபையினால் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அந்த கிருபையில் வளர கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். பாருங்க, எத்தனையோ பேர் வேதத்தில் வாசிக்கிறோமா? மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்சது, ஆமென், பவுலுக்கு கிருபை இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கதாபாத்திரங்களாக காணப்படுறாங்க. அந்த கிருபையில் ஒவ்வொரு நாளும் வளருங்க. கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றியா. இந்த கிருபையில் வளருங்கள் நீ வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த கிருபையில் வளர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த கிருபை தான் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக்கும். அந்த கிருபை தான் யாவையும் செய்து முடிக்க எனக்கு தெரியும். ஆண்டவரே, அந்த கிருபையை சார்ந்து கொள்கிறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். அவர் கிருபை உங்களோடு இருக்கு. தைரியமாக போங்க. God bless you.